இது சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக, அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டியை எவ்வளவு குறைக்கலாம் என்று இன்னும் 10 நாட்களில் முடிவு எடுக்கப்பட உள்ளது. வரும் செப்டம்பர் 3 மற்றும் 4 தேதிகளில் நடைபெறவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி விதிப்பு சீர்திருத்தங்கள் பற்றிய முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது. அண்மையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி, மக்களுக்கு இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் என தெரிவித்தார். சாமானிய மக்களுக்கு பயன்படும் வகையில் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜிஎஸ்டிக்கான வரி சீரமைப்புக்கான மாநில அமைச்சர்களின் குழு புதிய ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் அளித்தது. அதன்படி 5, 12, 18 மற்றும் 28% என தற்போது உள்ள 4 அடுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை எளிமையாக்கப்படுகிறது. அதன்படி 4 அடுக்கு வரி விதிப்பிலிருந்து 12 மற்றும் 28% ஆகிய 2 அடுக்குகள் நீக்கப்பட உள்ளன. இனிமேல் 5 மற்றும் 18 ஆகிய 2 அடுக்குகள் மட்டுமே ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருக்கும். இது வரும் 3, 4 தேதிகளில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இறுதி செய்யப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் கிராமங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் ஒரு நாள் விடுப்பு வழங்க ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் ஊராட்சிகளில் வீடுதோறும் குப்பைகளை சேகரிக்க ஒப்பந்த அடிப்படையில் கிராம வறுமை ஒழிப்பு சங்கம், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் மூலமாக தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களின் நீண்ட கோரிக்கையின் அடிப்படையில் தூய்மை பணியாளர்களுக்கு விடுமுறை குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். அதன்படி தூய்மை பணியாளர்கள் சுழற்சி முறையில் வாரத்திற்கு ஒரு நாள் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேல் கூடுதலாக விடுப்பெடுத்தால் அவர்களுக்கு ஒரு நாள் ஊதியமான ₹160 பிடித்தம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் ரோல் மாடல்களை இன்ஸ்டாகிராமில் தேடாதீர்கள் என்றும், லைக்ஸ் முக்கியமல்ல, மார்க்ஸ் தான் முக்கியம் என்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குட் ஷெப்பர்ட் பள்ளியின் 100 நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது ரீல்ஸ்களில் பார்ப்பதை ரியாலிட்டி என்று நம்பாதீர்கள் என்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார். ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான், அதுவே வாழ்க்கை இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ரீல்ஸ்ல பார்க்கறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க. லைக்ஸ் வியூஸ்ல கெத்து இல்ல, மார்க்ஸ் டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு. மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கும் சக்திகளின் கொட்டம் வெகுநாள் நீடிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். தும்பை விட்டு விட்டு வாழை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் தமிழ்நாடு எப்பவும் சமத்துவ பூங்காவா சகோதரத்தோட திகழணும்னா மாணவர்களான நீங்க இப்பவே அந்த எண்ணத்தோட வளர்ந்தாதான் முடியும். அதனாலதான் ஸ்கூல் நிகழ்ச்சியில கூட அரசியலும் அட்வைஸும் பேச வேண்டியதா இருக்கு. ஏஐ உள்ளிட்ட எந்த கண்டுபிடிப்பும் நமது வளர்ச்சிக்காக பயன்பட வேண்டுமே தவிர சிந்தனையை சிதைத்துவிடக் கூடாது என்று முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். நெல்லையில் நடந்த மாநாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி குறித்து மீண்டும் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இபிஎஸ் பெயரை குறிப்பிடாதது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. நெல்லையில் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டிற்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு ஆளுயர தாமரை மாலை அணிவித்து நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். மறைந்த இல கணேசன் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு மாநாட்டில் உரையாற்றிய அமித் ஷா, கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு 18% வாக்குகளும் அதிமுகவுக்கு 21% வாக்குகளும் கிடைத்ததாக கூறினார். बीजेपी एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है. हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था और हमारे साथी एआईडीएमके को 21% वोट मिला था. உதயநிதி முதலமைச்சராகவும் ராகுல் காந்தி பிரதமராகவும் ஆக முடியாது என்றும் அமித் ஷா கூறினார். स्टालिन जी का एक ही एजेंडा है, अपने बेटे को मुख्यमंत्री बनाना, और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று மீண்டும் கூறியதுடன் தனது உரையில் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் அமித் ஷா பேசியது விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக அரசியல் சாணக்கியர் அமித் ஷா உருவாக்கிய கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தல் அது
மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அமைத்து கொடுத்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஆட்சியாக நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 1999 ஆண்டில் பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தபோது அது சந்தர்ப்பவாதமாக தெரியவில்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். முன்னதாக பேசிய பாஜக தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருப்பதாக கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. மத்திய அரசின் திட்டங்களை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டதாகவும் விமர்சித்தார். அனைத்து வகைகளிலும் தமிழர்களுக்கு எதிரான கட்சியாக இருக்கும் பாஜகவை தமிழக மக்கள் ஆதரிப்பார்கள் என அவர்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுவரை பாஜகவுக்கு இடமே கொடுக்கவில்லை. யாருடைய தொழிலாவது ஏறி சவாரி செய்து ஒரு சில இடங்களை பெறுகிறார்களே தவிர தனியாக நின்றால் மக்கள் ஒரு இடத்திலும் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடையாது. இதேபோல அமித்ஷா வாக்கு கணக்கு போடும் வேளையில் தமிழக மக்கள் தங்கள் நலன் குறித்து சிந்தித்து வாக்களிப்பர் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களுடைய கணக்குன்னா எங்களுக்காக யார் குரல் கொடுக்கறாங்க, எங்களுக்காக யார் உழைக்கிறாங்க, எங்களுக்காக யார் திட்டங்கள் போட்டு வராங்க, எங்களுக்காக யார் இரவும் பகலுமாக அரசு திட்டங்களை கிராமங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் கொண்டு செல்கிறார் என்றுதான் அவருடைய பார்வை. ராகுல் காந்தி ஒருபோதும் பிரதமராக முடியாது என்ற கருத்து மக்களின் விருப்பத்தையும் ஜனநாயகத்தின் அடிப்படையையும் அவமதிக்கும் வகையில் இருப்பதாகவும் விமர்சித்தார். வாக்கு திருட்டு போல திருக்குறளை வைத்து தமிழர் ஓட்டுகளை எல்லாம் திருட முடியாது என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் ஆராசா பதிலளித்துள்ளார். நெல்லையில் பாஜக பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டில் பேசிய அமித்ஷா திருக்குறள் வழி நின்று பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி செய்வதாக கூறினார். இதற்கு பதிலளித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஆராசா GST என்ற கொடிய வரியை வசூலித்து மக்களை வஞ்சிக்கும் அமித்ஷாவுக்கு திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பற்றி பேச தகுதியில்லை என்றார். ராகுல் காந்தி குறித்தும் உதயநிதி குறித்தும் பேசும் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா எப்படி இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு செயலாளர் ஆனார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். 130வது சட்ட திருத்தத்தை கருப்பு சட்டம் என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அமித்ஷா கண்டனம் தெரிவித்த நிலையில் பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் 39% பேர் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்றும் அவர்கள் மீது இந்த சட்டப்பிரிவு பாயுமா என்றும் ஆராசா கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று தொடங்கிய மழை இன்றும் தொடர்கிறது. சென்னை மற்றும் புறநகர்களில் 4 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. வடபழனி, சாலிகிராமம், விருகம்பாக்கம், அண்ணாநகர், கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. வேளச்சேரியில் காலையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. சென்னையில் புறநகர் பகுதிகளான வேளச்சேரி, அம்பத்தூர், கொடத்தூர், வில்லிவாக்கம், ஆவடியில் இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், மாங்காடு, குன்றத்தூர், குமணஞ்சாவடி, போரூர், திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் மழையில் நனைந்து சென்றதை காண முடிந்தது. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் சூழ்ந்த மழைநீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி சுற்றுவட்டாரத்தில் இடியுடன் பலத்த மழை பொழிந்தது. காட்பாடி, லத்தேரி, விருதம்பட்டு, வள்ளிமலையில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, அம்பலூர், கொடையாஞ்சி உள்ளிட்ட இடங்களில் மண்ணை குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது. மத்திகிரி, ஜூஜுவாடி, பாகலூர், பேரிகை, சூளகிரி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபேட்டை, ஆற்காடு, சோடிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் உழவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
வெப்பச்சலனம் காரணமாகவே தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் விளக்கமளித்துள்ளார். 2 இடங்கள், அதாவது நம்ம வால்பாறை, நீலகிரி, கன்னியாகுமரி இடங்கள் சில பகுதியை விட மற்ற இடங்கள்ல எப்பவுமே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வெயில் அடிக்கும். ஸோ அந்த மாலை இரவு நேரத்தில் நமக்கு வந்து இந்த வெப்பசலன மழை நமக்கு பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நமக்கு வந்து ஏப்ரல் மேலேருந்து நமக்கு செப்டம்பர் வரைக்குமே எந்த மழையாக இருந்தாலுமே இந்த மாதிரி மழை தான் பார்க்குறோம். இதுவே வெப்பசலனம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா குறுகிய இடங்களில் தான் வந்து அந்த மழை பார்ப்போம். அந்த ஸ்டார்ம்ஸோட பாத் அது எந்த நோக்கி நகர்கிறதோ அந்த பாதை ஃபுல்லாகவே அந்த மழை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கன்னியாகுமரி தவிர மற்ற இடங்களில் பெய்கிற எல்லா மழையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பசலன மழையாக தான் இருக்கும். காலையில் 8 மணிக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் சூரியன் வந்ததுக்கப்புறம் படிப்படியாக அந்த மழை எப்படி இருந்தாலும் குறைந்துவிடும். காலை நேரத்தில் அதுக்கப்புறம் மழையே பெய்யாது. திருப்பி மாலை இரவு நேரத்தில் அந்த மழையோட தாக்கம் இருக்கும். சென்னையை பொறுத்தவரை மிக கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 9 இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் இன்று மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. நாகையில் 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் சிவபெருமானுக்கு தங்கமீன் படைக்கும் விழா புதிய கடற்கரையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியார் நகர் மீனவகுலத்தில் பிறந்த அதிபக்த நாயனார் சிவபெருமானிடம் பக்தி கொண்டு தான் பிடிக்கும் முதல் மீனை தினமும் சிவபெருமானுக்காக கடலில் விடுவது வழக்கம். இவரது பக்தியை சோதித்த சிவபெருமான் இவரது வலையில் தங்கமீன் ஒன்றை கிடைக்கும்படி செய்தார். அதிபக்த நாயனார் அம்மீனையும் சிவபெருமானுக்காக வேண்டிக் கொண்டு கடலில் விட்டார். இதனை நினைவு கூறும் வகையில் தங்கமீன் படைக்கும் விழா நாகப்பட்டினம் நம்பியார் நகர் கடற்கரையில் நடைபெற்றது. நம்பியார் நகர் புதிய ஊடி மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து தங்கம் மற்றும் வெள்ளி மீன்களை சிவவாத்தியங்கள் முழங்க சிவனடியார்கள் ஊர்வலமாக கடற்கரைக்கு எடுத்து வந்தனர். அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு நம்ம நேரடியா பார்க்க எம்பெருமான் பெருமான் நினைச்சிட்டே இருக்க வேற ஆனந்தமா இருக்கு. எல்லா மக்களும் எல்லாரும் திருவரணும், எல்லாரும் இறைவன் திருவரில் ஆசீர்வாதம் பெறணும். இதனைத் தொடர்ந்து சிவவாத்தியங்கள் முழங்க தீபாராதனை நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்ததாக பாதிக்கப்பட்ட மாணவிகளை வீடியோ வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இசைப்பயிற்சி ஆசிரியரும் தாவரவியல் ஆசிரியரும் தங்களுக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாக 10ஆம் வகுப்பு மாணவிகள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். இதேபோல அவர்கள் மது அருந்திவிட்டு பள்ளிக்கு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவிகள் அந்த வீடியோவில் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்கூலுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வராரா? ஏன் உங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் ஹெச்எம் கிட்டையும் சொல்லாம இங்க வந்து சொல்றீங்க? ஓ அப்படியா? என் பாட்னி பாலு சாரும் ராதிகா மேமும் சொல்றதா ஹெச்எம் கேட்பாங்களா? இந்நிலையில் மாணவிகள் இது தொடர்பாக எவ்வித புகாரும் தெரிவிக்கவில்லை என அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியை தெரிவித்துள்ளார். அதே நேரம் மாணவிகளின் பாலியல் சீண்டல் புகார் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் சக ஆசிரியர்களிடம் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்க்க கணவருக்கு பேஸ்புக் மூலமாக வழிகாட்டுதல்கள் வழங்கிய நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். நத்தம் அருகே கோபால்பட்டியில் வசித்து வரும் வங்கி மேலாளர் கஜேந்திரனின் மனைவி சத்யா திருமணமாகி 6 ஆண்டுகளுக்கு பிறகு கர்ப்பம் தரித்து நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். சத்யாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்ட நிலையில் கணவர் கஜேந்திரன் தனது மனைவிக்கு வீட்டுக்குள்ளேயே வைத்து பிரசவம் பார்த்தார். தகவல் அறிந்து வந்த மருத்துவக் குழுவினர் மருத்துவமனையில் சேர்க்குமாறு கோரியும் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் காவல்துறையினர், கிராம நிர்வாக அலுவலர், பொதுமக்கள் என பலரும் அந்த வீட்டின் முன்பாக குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டை பூட்டிய கஜேந்திரன் பேஸ்புக் மூலமாக யாரிடமோ வழிகாட்டுதல் பெற்று மனைவிக்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படும் நிலையில் பெண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் பிரசவ சம்பவம் தொடர்பாக பெண்ணின் தாயார் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து பேஸ்புக் மூலமாக பிரசவ வழிகாட்டுதல்கள் வழங்கிய நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 2 கட்ட சுற்றுப்பயணம் நிறைவடைந்துள்ளது. 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் கடந்த 11ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் தொடங்கி செங்கல்பட்டில் சனிக்கிழமை நிறைவு பெறுகிறது. இந்த சுற்றுப்பயணங்களின் போது விவசாய சங்க பிரதிநிதிகள், சிறு குறு தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோரை சந்திக்கும் இபிஎஸ் ரோட் ஷோ சென்றும் மக்கள் மத்தியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இபிஎஸ்ஸின் 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்திற்கான அறிவிப்பை அதிமுக தலைமை வெளியிட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 1ஆம் தேதி மதுரையில் 4ஆம் கட்ட பரப்புரையை தொடங்கும் இபிஎஸ் செப்டம்பர் 13ஆம் தேதியில் நிறைவு செய்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை, தேனி, திண்டுக்கல், கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளில் இபிஎஸ் பயணம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லாரையும் நகர்த்தி விடுறாரு. கடைசியா முளைக்காத ஒரு சட்டியை கொண்டுட்டு வர்றான். நானும் தண்ணி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறார். ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல், அது முளைக்கவே முளைக்காது. தாவேகா 2வது மாநில மாநாட்டில் விஜய் கூறிய கதையை 2021 தான் கூறியதாக சீமான் தெரிவித்துள்ளார். அதை நான் இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக சொன்னேன். அடுத்த மன்னனை அவர் தளபதின்னு மாத்திட்டு அதை சொல்றாரு. இதுல வருத்தம் இல்லை. அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன். அவர் இதை கட்டுறது, அண்ணன்ட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அது ஒரு தவறு ஒண்ணு. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 234 தொகுதிகளிலும் தான் வேட்பாளர் என்று விஜய் கூறியதற்கும் பதிலளித்தார். என் தம்பியே பேசும்போது நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லல, என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்ப இந்த முகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 வருஷம் கழிச்சு இருக்காரு. விஜயின் முகத்திற்காக மக்கள் வாக்குகளை செலுத்துகிறார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் சீமான் கூறினார். பதவியை பறிக்காமல் ஊழலை ஒழிப்பது எப்படி என்று புதிய மசோதாவுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். அரசு அதிகாரி சிறை சென்றால் வேலை பறிபோகும் போது முதலமைச்சர்கள் அமைச்சர்களின் பதவியை பறிக்கக்கூடாதா என்று பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவியை பறிக்கலாம் என்ற மசோதாக்கள் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்ற இருவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இதனை எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் பீகார் மாநிலம் கயாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, தாங்கள் சிறை சென்றால் தங்கள் கனவுகள் சிதைந்துவிடும் என்ற அச்சத்தில் புதிய சட்ட திருத்தத்தை காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரி கட்சிகள் எதிர்ப்பதாக குற்றம் சாட்டினார். अगर किसी छोटे सरकारी कर्मचारी को 50 घंटे तक हिरासत में रख दिया तो अपने आप वो सस्पेंड हो जाता है. ड्राइवर हो, छोटा क्लार्क हो, प्यून हो, उसकी जिंदगी. சில நாட்களுக்கு முன்பு சிறையில் இருந்து கோப்புகள் கையெழுத்திடப்பட்டதாகவும் அரசாங்க உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரை மறைமுகமாக விமர்சித்தார். हमने कुछ समय पहले ही देखा है कि कैसे जेल से ही फाइलों पर साइन किए जा रहे थे, जेल से ही सरकारी आदेश निकाले जा रहे थे. नेताओं का अगर यही रवैया रहेगा, இந்த சட்ட திருத்தம் ஊழலுக்கு எதிரானது என்றும் இந்த வரம்புக்குள் பிரதமரும் வருவதாக மோடி குறிப்பிட்டார். இந்தியாவில் டிக்டாக் செயலிக்கு தடை தொடர்வதாக மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்தியாவில் டிக்டாக் செயலி தேசிய பாதுகாப்பு மற்றும் தனி உரிமை பாதுகாப்பு பிரச்சனைகளை காரணம் காட்டி 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த செயலி என்பது சீனாவின் பைடான்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதால் சீனாவுடனான எல்லை மோதலின் போது நமது நாட்டின் பாதுகாப்பு, தகவல் திருட்டு உள்ளிட்டவற்றை தடுப்பதன் ஒரு பகுதியாக இந்த செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது டிக்டாக் செயலி மீண்டும் இந்தியாவில் செயல்பட தொடங்கியுள்ளதாக சில பயனாளர்கள் தங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். இதனால் டிக்டாக் படிப்படியாக பயன்பாட்டுக்கு வந்திருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கூடிய மத்திய அரசு டிக்டாக் செயலிக்கான தடை நீடிப்பதாக தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போதைய நிலவரத்தின்படி இணையதளத்தின் மூலமாக முதல் பக்கம் மட்டுமே பார்க்கும்படி உள்ளதாகவும் இதன் வீடியோ பக்கங்களை யாராலும் அணுக முடியாத நிலை உள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது.
டெல்லியில் தெருநாய்களை காப்பகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது. தலைநகர் டெல்லியில் பொதுமக்களை நாய்கள் கடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தாமாக விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம் தெருநாய்களை பிடித்து அவற்றை நிரந்தரமாக காப்பகங்களில் அடைக்க உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு எதிராக விலங்கு நல அமைப்புகள் போராட்டம் மேற்கொண்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யப்பட்டது. அதன்படி மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, NV அஞ்சாரியா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராபிஸ் போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நாய்கள் மற்றும் ஆக்ரோஷமாக உள்ள நாய்களை மட்டும் காப்பகங்களில் அடைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பிறகும் கருத்தடை செய்த பிறகும் அவற்றை பிடித்த இடத்திலேயே விட்டுவிட ஆணையிடப்பட்டுள்ளது. தெருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிக்க கூடாது எனவும் அதற்கு பிரத்யேக இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தெருநாய் விவகாரங்களில் அரசு ஊழியர்கள் தங்களது கடமையை செய்வதற்கு யாரேனும் இடையூறு செய்தால் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உலகிலேயே இந்தியாதான் அழகு என்பதற்கு இதைவிட பெரிய ஆதாரம் தேவையில்லை என்று காட்டியுள்ளார் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற விமானப்படை குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா விண்வெளியிலிருந்து படம் பிடித்து இந்தியாவின் அழகை வீடியோவாக வெளியிட்டுள்ளார். இந்த டைம் லாப்ஸ் வீடியோவில் இமயமலை தொடரின் அழகும் இடையுடன் கூடிய மழை மேகங்களில் இருந்து மின்னல் வெட்டும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. பருவமழை காரணமாக மேகங்கள் சூழ்ந்திருந்ததால் இந்தியாவின் முழுமையான காட்சியை காண முடியாமல் போனதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சுபான்ஷு சுக்லா நேரில் சந்தித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த இந்த சந்திப்பின் போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தனது விண்வெளி பயண அனுபவங்களை சுபான்ஷு பகிர்ந்து கொண்டார். அவருடன் இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காசாவில் ஏற்பட்டுள்ள பஞ்சத்தால் 6,41,000 பேர் பாதிக்கப்படுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. காசாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. மனித குலத்தின் தோல்வி என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். காசா பகுதி மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதலாலும் மனிதநேய உதவிகளுக்கு விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகளாலும் உணவு தட்டுப்பாடு தலைவிரித்தாடுகிறது. நிலையில் காசாவில் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதை உறுதி செய்திருக்கூடிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று தெரிவித்துள்ளார். இதேபோன்று ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வகைப்பாடு குழு அளித்த அறிக்கையின்படி காசா பகுதியில் 5 லட்சம் மக்களுக்கும் அதிகமானோர் பட்டினி, வறுமை மற்றும் மரணம் போன்ற பேரழிவு நிலைமைகளை எதிர்கொள்வதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நிலவி வரக்கூடிய பஞ்சம் செப்டம்பர் மாத இறுதியில் அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1/3 பங்காக 6,41,000 மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்திருக்கூடிய இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் காசாவில் பஞ்சம் இல்லை என்று கூறியுள்ளது. திருப்பூரில் பிராண்ட் பெயர்களை பயன்படுத்தி போலியாக தயாரிக்கப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருப்பூர் செட்டிப்பாளையம் பகுதியில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் அனுமதியின்றி பனியன்களை உற்பத்தி செய்து பதுக்கி வைத்திருந்த குடோனை தனியார் நிறுவன ஊழியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்னையம்பாளையம் கருப்பராயன் கோயில் வீதி பகுதியில் உள்ள ஒரு குடோனில் போலியாக பிராண்ட் பெயர்களை அச்சடித்து பனியன்கள் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் அறிந்து காவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பல்வேறு பிரபலமான பிராண்டுகளின் பெயர்களை பயன்படுத்தி அனுமதியின்றி தயாரிக்கப்பட்ட பனியன்கள் 15,000 பெட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதன் மதிப்பு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. போலியான தயாரிப்புகளை உற்பத்தி செய்து தொடர்ந்து வெளிமாநிலங்களுக்கு அனுப்பி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் புகார் அளித்ததால் குடோன் உரிமையாளரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 15,000 போலி பனியன் பெட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழ்நாட்டில் கருணை அடிப்படையில் இனி 3 ஆண்டுகளுக்குள் பணி நியமனம் செய்யும் வகையில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு பணியின் போது உயிரிழந்தாலோ உடல்நலம் பாதிக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணிக்காலம் இருக்கும்போது ஓய்வு பெற்றாலோ அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படுகிறது. இது தொடர்பான விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது.
இந்த புதிய விதிகளின்படி கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரும் விண்ணப்பங்களை மாநில அளவில் பதிவு மூப்பு பட்டியல் தயார் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் தொடர்பாகவும் மாநில அளவில் ஒரே பதிவு மூப்பு பட்டியல் தயார் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தனியாக இணையதளத்தை உருவாக்கி அதில் இது தொடர்பான தகவலை வெளியிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி பணியிடங்களின் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்குள் பணி வழங்க வேண்டும் என்று திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விதிகள் கடந்த 4ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி தங்களது உரிமையை கேட்டு போராடுவதாக கூறியவர்கள் தாவேக மாநாட்டுக்கு சென்று வந்த பாலக்கோடு தாவேக தொண்டர்கள்தான். மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற தாவேக மாநாட்டிற்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து தொண்டர்கள், நிர்வாகிகள் வந்திருந்தனர். அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் இருந்தும் தொண்டர்கள் வந்திருந்தனர். மாநாட்டிற்கு மினி வேன், கார், டிராவல்ஸ் போன்ற வாகனங்களில் வந்திருந்தவர்களிடம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் தாவேக பாலக்கோடு ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையில் வந்திருந்த தொண்டர்கள் பாலக்கோடு அருகே கத்தாரஹள்ளியில் அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலித்ததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கட்டண விலக்கு அளிக்காமல் வலுக்கட்டாயமாக சுங்க கட்டணம் வசூலித்ததாக குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த பாலக்கோடு டிஎஸ்பி மனோகரன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சுங்க கட்டணத்தை திரும்ப வழங்குவதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் உறுதியளித்ததன் பேரில் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் எழ முடியாமல் இருந்த பெண் யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர். கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கணேசபுரம் பகுதியில் செல்வம் என்பவரது தோட்டத்தில் புதன்கிழமை முதல் பெண் யானை ஒன்று உடல் மெலிந்த நிலையில் குட்டியுடன் முகாமிட்டு வந்தது. அந்த யானை மயங்கி கீழே விழுந்து எழ முடியாமல் இருப்பதை தோட்ட உரிமையாளர் பார்த்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் அடிப்படையில் வந்த வனத்துறையினரை நெருங்க விடாமல் குட்டி யானை பாச போராட்டம் நடத்தியதால் பெண் யானைக்கு சிகிச்சை அளிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் குட்டி யானைக்கு மக்காச்சோளம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கிய வனத்துறையினர் அதனை வனத்துக்குள் விரட்டினர். தொடர்ந்து வனத்துறை கால்நடை மருத்துவர்கள் இருவர் வந்து மயங்கிய நிலையில் இருந்த பெண் யானைக்கு குளுக்கோஸ், ஆன்டிபயோட்டிக், மயக்க மருந்துகள் உள்ளிட்டவை செலுத்தி 10 மணி நேரத்திற்கு மேலாக சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து வாழை, பலா உள்ளிட்ட யானைக்கு பிடித்த உணவுப் பொருட்களை உட்கொள்ள வைத்த பின்னர் பெண் யானையின் உடல் நலம் சற்று முன்னேறிய நிலையில் ஜேசிபி வாகனம் கொண்டு யானையின் உடலில் பெல்ட் அணிய வைத்து யானையை தூக்கி நிறுத்தினர். உடல்நலம் சீராகிய பெண் யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர். மேலும் சிகிச்சை அளிக்கப்பட்ட பெண் யானையிடமிருந்து குட்டி யானையை பிரித்த நிலையில் குட்டி யானையையும் தாய் யானையையும் சேர்த்து வைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சரை தரம் தாழ்ந்து விமர்சித்த விஜய்க்கு தேர்தல் சமயத்தில் பதில் சொல்வோம் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. என். நேரு தெரிவித்துள்ளார். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தலில் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுலலாம் ஒன்றும் மாற்றம். தாவேகா மாநாட்டிற்கு அமைச்சர் மூர்த்தி இடையூறு ஏற்படுத்துவதாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதுபோன்ற செயல்களை திமுகவினர் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று அமைச்சர் மூர்த்தி விளக்கம் அளித்துள்ளார். அவர் செஞ்சிருக்கிறாருன்னா அதை விட ஒரு பங்கு மேலே செய்யணும்னு தான் நாங்கள் நினைப்போமே ஒழிய இந்த சில்லித்தனமான வேலையெல்லாம் எந்த காலத்திலையும் திமுக ஒரு காலத்திலும் செய்யாது. அவர் சொல்கிற மாதிரி சேர் கொடுக்கக்கூடாது, இந்த வாக்காளர் தோன்றது இடையூறு, அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் கூட அந்த பணியை செய்ய மாட்டோம். எதிரிக்கு கூட அது போன்ற செயல்களை திமுக ஒருபோதும் செய்யாது என்றும் அவர் கூறினார். திமுக அரசு மூடிய 2000 அம்மா மினி கிளினிக்குகள் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4000ஆக அதிகரிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர் ஆகிய இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை காழ்ப்புணர்ச்சியால் திமுக அரசு முடக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் 2000க்கு பதிலாக 4000 அம்மா மினி கிளினிக் தமிழகத்திலே தொடங்கப்படும். அதிமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்தால் மீனவர்களுக்கு மீன்பிடி தடைகால உதவித்தொகை உயர்த்தி தரப்படும் என்றும் அவர் கூறினார். நம்முடைய விவசாய தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் அதிக வசிக்கிறார்கள். அந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்தவுடன் பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலே கட்டித்தரப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களுக்கு உயர்த்துவோம் என்பன உள்ளிட்ட எந்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார்.
தாவேகா 2வது மாநாட்டில் முதலமைச்சரை அங்கிள் என்று குறிப்பிட்டு விஜய் பேசிய நிலையில் பூமர் என்று அமைச்சர்கள் கூறினால் அதை விஜய் ஏற்றுக்கொள்வாரா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அதை மூடி மறைச்சிடலான்னு பார்க்குறீங்களா? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, வெளியில் போகிற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்கள் காதில் கேட்குதா அங்கிள்? இதில் வேற உங்களை அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு வேற சொல்கிறீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். அது ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க. எனக்கு முதலமைச்சர் மேல 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இது சினிமாவில் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கன்னே 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க, நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான்? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம்? 2 நிமிஷம் போதும். ஆனால் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்குறாங்க. பக்குவம் இல்லாமல் எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியின் நிலை தற்பொழுது என்ன என்றும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்றும் விஜய் கூறியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூறிய பதில்களை பார்க்கலாம். திடீர் சாம்பார், திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு விஜய் எடுத்த உடனே இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான் இருந்தேன். ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க, துணை நடிகர் அப்படி கேட்டுட்டு வரும். நோ ஒரு வில்லனப்பா, நோ ஸ்ட்ரெயிட்டாக கதாநாயகன் தான். அது மாதிரி நம்ம விஜய் அடுத்து இப்போ அவர் கதாநாயகனா இருக்காரு. அது மாதிரி அவர் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. தியாகம், உழைப்பு, அவருடைய அந்த திரைப்படத்தில் அன்றைக்கு அந்த திமுக அண்ணாவுடைய அந்த கொள்கைகள்லாம் கொண்டு போய் சேர்த்து மக்கள் ஏற்றுக்கிறத வச்சு தான் மக்கள் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இன்னைக்கும் தெய்வமாக உலகம் முழுமை வழங்குறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய நல்லாசியுடன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாசியுடன் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி. தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாட்டில் பங்கேற்க சென்றவர் உயிரிழந்ததால் அவருடைய குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். மதுரை தாவேகா மாநாட்டிற்கு சென்றபோது இளைஞர் ரித்திக் ரோஷன் உயிரிழந்ததால் குடும்பமே நிற்கதியாக நிற்பதாக அவரது உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த 18 வயதான ரித்திக் ரோஷன் அதே பகுதியில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டிற்கு வந்த இவருக்கு வெயிலின் தாக்கம் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. திடலில் இருந்த மருத்துவ முகாமில் முதல் உதவி சிகிச்சை பெற்று காரில் ஓய்வு எடுத்த ரித்திக் மதியம் 2:30 மணி அளவில் உணவருந்துவிட்டு நண்பர்களுடன் ஊருக்கு புறப்பட்டார். அப்போது வழியிலேயே ரித்திக் ரோஷன் திடீரென உயிரிழந்தார். அவங்க அம்மாவுக்கும் ஒரு மன அழுத்தம், ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவன் தான் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்தான். அந்த தங்கச்சி படிக்குது 10வது, தங்கச்சி அவன் தான் பார்த்தான். இப்போ யாரும் பார்க்கறது என்ன ஏதுன்னு என் பிள்ளைகளும் போச்சு, என் பையனும் போயிட்டான். கூப்பிட்டு பார்க்குற ரோதனை பேதமானுங்கிறான். தாவேகா தரப்பில் ரித்திக் குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பையன் ஒருத்தன் தான் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான். இதுக்கு மேலே அந்த குடும்பம் என்ன நிலைமை ஆகும்னு தெரியாதுங்க. அவங்க தங்கச்சி கொஞ்சம் அதுவும் உடம்பு சரியில்லாத பிள்ளைங்க. இதுக்கு மேலே அந்த குடும்பத்தை பார்க்கணுன்னா இவங்க எதனாச்சும் கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். இதனிடையே ரித்திக் செல்லமாக வளர்த்த நாய்க்குட்டி வீட்டு வாசலில் குறைத்தபடி சுற்றி வந்தது காண்போரை கண்கலங்கச் செய்தது. மாநாட்டில் தொண்டர்களை பவுன்சர்கள் தூக்கி வீசியதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அருகே பாரபத்தியில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டின் போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ரேம்ப் வாக் சென்றார். விஜயின் பாதுகாப்பு கருதி ரேம்ப் வாக் மேடை அருகே இருந்த தடுப்புகளில் கிரீஸ் தடவப்பட்டது. அதையும் தாண்டி தொண்டர்கள் சிலர் ரேம்ப் வாக் மேடை மீது ஏறியதால் அவர்களை பவுன்சர்கள் அப்புறப்படுத்தினர். அந்த வகையில் அவர்களை மேடையிலிருந்து தூக்கி வீசிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதனிடையே தாவேகா மாநாட்டிற்கு காவல்துறையினரின் கணக்கீட்டின்படி 17,200 வாகனங்கள் வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல சுமார் 2.5 லட்சம் தொண்டர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டதாகவும் QR கோட் மூலம் சுமார் 1,60,000 பேர் வருகையை பதிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.
தமிழ்நாடு டிஜிபி பதவிக்கு தனது பெயரை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி காவல்துறை அதிகாரி பிரமோத்குமார் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பாசி நிதி நிறுவன மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனத்தின் இயக்குநரை கடத்தி பணம் பறித்ததாக அப்போதைய ஐஜி பிரமோத்குமாருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரமோத்குமார் 2012ஆம் ஆண்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தொடர்ந்து பணியிடை நீக்கத்தில் வைத்திருப்பதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மீண்டும் பணியமர்த்த 2016ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெறும் 6 மாதத்திற்குள் டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்ற விதிகளை தளர்த்தி தனக்கு டிஜிபி பதவி வழங்குவது குறித்து பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி பிரமோத்குமார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு பிரமோத்குமார் மனு மீது பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரமோத்குமார் மீது சிபிஐ தாக்கல் செய்த வழக்கு நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற உள்ள நிலையில் ஏன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் முழு பேச்சு அடங்கிய வீடியோவை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது விசாரணை நடத்தி முகாந்திரம் இல்லை என முடித்து வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து சம்பந்தப்பட்ட புகார்தாரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறி அதற்கான விவரங்களை சமர்ப்பித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி புகார்களில் முகாந்திரம் இல்லை என்று எந்த அடிப்படையில் காவல்துறை முடிவுக்கு வந்தது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் 1972ஆம் ஆண்டு அப்போதைய சமூக சீர்திருத்தவாதி தெரிவித்த கருத்துக்களையே முன்னாள் அமைச்சர் தெரிவித்ததாகவும் வீடியோவை முழுமையாக பார்த்தால் அந்த விவரங்கள் தெரியவரும் என்றும் விளக்கமளித்தார். இதையடுத்து பொன்முடியின் முழு பேச்சு குறித்த வீடியோவையும் சமூக சீர்திருத்தவாதி பேசிய விவரங்களையும் தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். தனது மகள் ரித்தன்யாவின் தற்கொலைக்கு நீதி கிடைக்கும் வரை சட்ட போராட்டத்தை தொடருவேன் என அவரது தந்தை தெரிவித்துள்ளார். அவினாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த ரித்தன்யா வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து அவரது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மூவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை தனது மகள் தற்கொலைக்கு காரணமானவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது வருத்தம் தருவதாக கூறினார். என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும். என்னுடைய பெண்ணுக்கு கிடைக்கின்ற நீதி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கு நம்பி இந்த சட்டத்தை போராட்டத்தை நான் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறேங்க. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனியாக வழக்கு தொடுத்திருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களின் வரவு செலவு கணக்குகள் தணிக்கை செய்யப்படாதது ஏன் என அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் கோயில்களின் வருடாந்திர வரவு செலவு கணக்குகளின் தணிக்கை அறிக்கைகளை பதிவேற்றம் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் DR ரமேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தணிக்கை அறிக்கைகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய இந்து அறநிலைய ஆணையர் பிறப்பித்த உத்தரவு அமல்படுத்தப்படாதது குறித்து கேள்வி எழுப்பியது. மேலும் 9525 கோயில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்படாதது ஏன் என அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டது. கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்ட கோயில்கள் மற்றும் செய்யப்படாத கோயில்களின் விவரங்களை அளிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. அதேபோல இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ள கோயில்கள் மற்றும் செய்யாத கோயில்கள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான விசாரணை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் விடிய விடிய கனமழை பெய்த நிலையில் OMR சாலையில் மின்சாரம் தாக்கி பெண் தூய்மை பணியாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை சுமார் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தது. சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த வரலட்சுமி என்ற ஒப்பந்த தூய்மை பணியாளர் வழக்கம் போல OMR சாலையில் தூய்மை பணியில் ஈடுபட்டார். அப்போது தேங்கிய மழைநீரிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டிருந்த நிலையில் மின்சாரம் பாய்ந்து வரலட்சுமி நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து சென்னை மாநகராட்சி 193வது மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை லோயலா கல்லூரி எதிரே உள்ள சாலையில் மரம் ஒன்று வேரோடு முறிந்து விழுந்தது. தகவலறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர்.
இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்க்க அரசியல் கட்சியில் எந்த முயற்சியும் மேற்கொள்ளாதது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க தேர்தல் ஆணையத்திற்கு ஆணையிட்ட உச்சநீதிமன்றம் ஆதாரை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் சூரியகாந்த், ஜாய் மல்யா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தங்கள் வசிப்பிடச் சான்றாக ஆதார் அட்டையை பயன்படுத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. அதாவது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உள்ள 11 ஆவணங்களுடன் ஆதார் அட்டையையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து தவறாக நீக்கப்பட்டோரையும் சேர்க்க தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பீகாரில் 65 லட்சத்திற்கும் அதிகமான நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு ஏன் எந்த ஒரு அரசியல் கட்சியும் உதவவில்லை என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வரைவு வாக்காளர் பட்டியலில் தனிப்பட்ட முறையில் சில எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆட்சேபனைகளை தெரிவித்துள்ளதாக அதிருப்தி தெரிவித்தனர். அதேநேரம் கட்சியாக எந்த ஒரு கட்சியும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி முகவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினர். இதனால் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ள வாக்காளர்கள் தங்களை மீண்டும் அந்த பட்டியலில் இணைத்துக் கொள்வதற்கு அரசியல் கட்சிகள் உதவ வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். சமயோஜிதமாக செயல்பட்ட சிறுமியால் அவரும் உடன் இருந்த மற்ற சிறுவர்களும் திருநாய்களின் பிடியில் இருந்து தப்பிய காட்சிதான் இது. நாட்டின் பிற பகுதிகளைப் போல கேரளாவிலும் திருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அங்கு பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பி என்ற இடத்தில் தெருவில் சிறுவர்கள் சைக்கிளில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது சிறுவர்களை நோக்கி தெரு நாய்கள் ஆக்ரோஷமாக ஓடி வந்தன. அவர்கள் உடனடியாக சைக்கிளை அருகில் இருந்த வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே அடைக்கலம் புகுந்தனர். எனினும் நாய்கள் உள்ளே நுழையாமல் தடுக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் வீட்டின் கேட்டினை சமயோஜிதமாக சடாரண மூடினர். இதனால் சிறுவர்கள் சிறுமிகளை தாக்காமல் வந்த வேகத்திலேயே நாய்கள் அங்கிருந்து திரும்பின. சிறுமியின் புத்திசாலித்தனம் பாராட்டை பெற்று வருகிறது. नमस्ते सदा वत्सले मातृभूमि अध्यक्ष हिंदू भूमि सुगम वर्धितोहम महामंगले. கர்நாடக சட்டசபையில் அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இப்படி RSS கீதம் பாடியது தற்போது சர்ச்சையாகி உள்ளது. கர்நாடக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்ற நிலையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதம் நடத்தப்பட்டது. பெங்களூருவில் நடைபெற்ற RCB வெற்றி கொண்டாட்டத்தில் நடைபெற்ற கூட்ட நெரிசலுக்கு காங்கிரஸ் அரசே பொறுப்பு என்று பாஜகவினர் பேசினர். இதற்கு மறுப்பு தெரிவித்த துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் RSS அமைப்பின் கீதத்தை பாடினார். नमस्ते सदा वत्सले मातृभूमि अध्यक्ष हिंदू भूमि सुगम वर्धितोहम महामंगले. சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி RSS அமைப்பை பாராட்டி பேசியதை காங்கிரஸ் தலைவர்கள் கடுமையாக எதிர்த்து வந்த நிலையில் டி.கே. சிவகுமாரின் செயல் விமர்சனத்திற்கு ஆளாகி உள்ளது. டி.கே. சிவகுமார் அணிமாற போகிறாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் அதனை அவர் தற்போது மறுத்துள்ளார். தான் ஒரு பிறவி காங்கிரஸ்காரர் என விளக்கமளித்த அவர் காங்கிரஸில் தான் தொடர்வேன் எனவும் உறுதி கூறியுள்ளார். 10ஆம் வகுப்பு ITI படித்தவர்களுக்கு தெற்கு ரயில்வேயில் பணிமனைகளில் உதவித்தொகையுடன் ஓராண்டு அப்ரண்டிஸ் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயில் மொத்தம் 3518 பயிற்சி காலி பணியிடங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதில் பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸில் 1394 இடங்கள், திருச்சி கோல்டன் ராக் மத்திய பணிமனையில் 857, போத்தனூர் சிக்னல் மற்றும் டெலிகாம் பணிமனையில் 1267 உள்ளிட்ட பணியிடங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் 15 முதல் 24 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு அல்லது ITI துறையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாயை ஆன்லைன் முறையில் செலுத்த வேண்டும். SC/ST மாற்றுத்திறனாளி மற்றும் பெண்களுக்கு கட்டணம் கிடையாது. செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள் இந்திய ரயில்வேயின் இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு அரசு நிர்ணயித்துள்ள ஊதிய விகிதங்களின் அடிப்படையில் உதவித் தொகையுடன் ஓராண்டு அப்ரண்டிஸ் பயிற்சி வழங்கப்படும். அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய புகார் அடிப்படையில் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை CID போலீசார் கைது செய்தனர். இலங்கையின் பிரதமராக 5 முறை இருந்த ரணில் விக்ரமசிங்கே ஜூலை 2022 முதல் 2024 வரை அந்நாட்டின் 9வது அதிபராக இருந்தார். அப்போது 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் லண்டனுக்கு தனிப்பட்ட பயணமாக சென்றபோது அரசு நிதியை பயன்படுத்தியதாக புகார் எழுந்தது.
தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளச் செல்வதற்காக இந்த நிதியை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. லண்டன் பயணத்தின் போது ரணிலுடன் 10 பேர் சென்றதாக தெரிகிறது. இந்த பயணத்திற்கு இந்திய மதிப்பில் 1,70,00,000 ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் லண்டன் பயணத்திற்கான செலவை தனது மனைவிதான் முழுமையாக ஏற்றுக்கொண்டதாகவும் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அவதூறு பரப்பும் வகையில் அமைந்துள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்கே பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக சிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்நிலையில் சிஐடி விசாரணைக்கு ரணில் விக்ரமசிங்கே நேரில் ஆஜராகுமாறு வழக்கறிஞர்கள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி கொழும்புவில் உள்ள சிஐடி அலுவலகத்தில் ஆஜரான ரணில் விக்ரமசிங்கே விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். சீனாவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வந்த இந்த இரட்டை தடம் கொண்ட ரயில்வே இரும்பு பாலம் உடைந்து விழுந்ததில் 12 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கியூங்ஹாய் மாகாணத்தில் மஞ்சள் ஆற்றின் குறுக்கே அந்நாட்டின் நீளமான இரட்டை தடம் கொண்ட இரும்பு ரயில்வே பாலம் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதில் கட்டுமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பிரபல மல்யுத்த வீரரான அண்டர்டேக்கர் போட்டியாளராக பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சல்மான் கான் தொகுத்து வழங்க உள்ள இந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளது. 19வது சீசனாக நடக்க உள்ள இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போகும் போட்டியாளர்கள் குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் 80s மற்றும் 90s கிட்ஸ்களின் WWE ஃபேவரட் மல்யுத்த வீரரான அண்டர்டேக்கரும் இதில் போட்டியாளராக பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சியில் சிறப்பு வைல்ட் கார்டு என்ட்ரியாக இவர் களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல பிரபல குத்துச்சண்டை வீரரான மைக் டைசனும் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட இவர்கள் பங்கேற்க உள்ளதாக வெளியாகியுள்ள தகவலால் நிகழ்ச்சிக்கு எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. திமுகவுக்கு தாவேகா தான் போட்டி என விஜய் கூறிய நிலையில் 60 ஆண்டுகளுக்கு மேல் அதிகாரத்தில் உள்ள திராவிட சித்தாந்தத்தை சினிமாவால் வீழ்த்துவிட முடியாது என்று சீமான் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் அண்ணாவை கொள்கை தலைவர் என்று கூறிவிட்டு அவர் தோற்றுவித்த கட்சியையே ஒழிக்க வேண்டும் என்று விஜய் கூறுவதாக விமர்சித்தார். 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வீழ்த்திட முடியாது. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றியோ அவரது கட்சியை பற்றியோ விஜய் பேசவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அவர் அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா, எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதான்னு. நான் என்ன கேட்கிறேன், அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல அவர் போட்டிட்டாரு, நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவா வேலை செஞ்சேன். ஏன் அவருக்கே போய் ரிஷிவந்தியத்தில் சேகரிச்சேன். 2011 உங்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதாவோட அவர் கூட்டணி வச்சிருக்கும் போது தாங்கள் தான் எம்ஜிஆரை முதலமைச்சராக்கியதாகவும் எம்ஜிஆர் பற்றி விஜய் தற்போதுதான் தெரிந்து கொள்வதாகவும் சீமான் விமர்சித்தார். பெரும் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கும் டெல்லி நாடாளுமன்றத்திற்குள் மர்ம நபர் ஒருவர் ஏறி குதித்து சுற்றுச்சுவரை அளவெடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சுற்றுவட்டாரம் முழுவதும் ராணுவ மற்றும் துணை ராணுவத்தினரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் உள்ளது. 24 மணி நேரமும் அங்கு ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தனை பாதுகாப்பு வளையங்களையும் மீறி வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் ஏறி குதித்துள்ளார். பின்னர் நாடாளுமன்ற சுற்றுச்சுவரை தீவிரமாக அளவெடுத்துக் கொண்டிருந்தார். சிசிடிவி கேமராவில் இதனை கவனித்த பாதுகாப்பு படையினர் உடனடியாக அங்கு விரைந்து அந்த நபரை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அவரை டெல்லி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவரா என்ற கோணத்தில் அவரிடம் உளவுத்துறை அதிகாரிகளும் டெல்லி சிறப்பு பிரிவு போலீசாரும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்றத்திற்கு வெளியே உள்ள மரத்தின் மீது ஏறி அதன் கிளைகளை பற்றிச் சென்று அவர் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் குதித்தது விசாரணையில் தெரியவந்தது. ஏற்கனவே 2023 டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்ற மக்களவைக்குள் நுழைந்த 2 பேர் அங்கு மஞ்சள் நிற புகையை வெளியேற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சில நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்திற்கு அருகே மயிலாடுதுறை எம்பி சுதாவிடம் செயின் பறிக்கப்பட்டதும் பாதுகாப்பு குறித்த சந்தேகத்தை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது.
ரஷ்யாவில் சர்வதேச ராணுவ இசை நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கிய காட்சிதான் இது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள ஸ்பாஸ்கயா டவரில் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சர்வதேச ராணுவ இசை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு தொடங்கிய இசை நிகழ்ச்சியில் சுமார் 40 நாடுகளை சேர்ந்த ராணுவ வீரர்கள் தங்கள் படையுடன் களமிறங்கி இசை கச்சேரியை அரங்கேற்றினர். கல்லுக்குள் ஈரம் என்பது போல எப்போதும் இறுகிய முகத்துடன் இருக்கும் ராணுவ வீரர்கள் புன்னகை தவிழ இசை வாத்தியங்களை வாசிப்பதை காண பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்களித்தவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட உள்ளன. பீகாரில் வாக்கு திருட்டு புகார் தொடர்பாக வரும் புதன்கிழமை ராகுல் காந்தி மேற்கொள்ள உள்ள பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் பீகாரில் அக்டோபரில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதனையொட்டி தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதற்கு காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினர் அடங்கிய இந்தியா கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல் ஆணையம் வாக்குத் திருட்டில் ஈடுபடுவதாக கூறி 16 நாட்கள் திட்டமிட்டு 1300 கிலோமீட்டர் தூரம் பேரணியை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நடத்தி வருகிறார். இந்நிலையில் வரும் புதன்கிழமை ராகுல் காந்தி மேற்கொள்ளும் பேரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.